ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் ஒன் பீஸ் எபிசோட் 69 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம உசோப்பை தான் காட்டியிருக்காங்க. உசோப் வந்து இதே பேசிகிட்டு இருப்பான். என்னன்னு பார்த்தா, டேய் லிட்டில் ஐலாண்டுக்கு வந்து பக்கத்தில் வந்தாச்சுரா, இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னா கண்டிப்பாக நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அந்த டைம் வந்து கீழே வந்து நிறைய ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. பார்த்தா வந்து ஆல்ரெடி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க, சாப்பிட்றதுக்குலேருந்து எல்லாமே. அவங்க எப்படி எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இவங்க கத்துறதுக்கு நிவியும் நாமியும் வந்து கடுப்பாயிருவாங்க. கொஞ்ச நேரம் எங்களை மேப்பை பார்க்க விடுங்கடா, ஏன்டா உயிரை வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பாங்க. அதே வந்து சாஞ்சி சமைச்சிட்டு இருப்பான். சாஞ்சி சமைச்சு எடுத்து வந்து நிவிக்கும் நாமிக்கு கொடுப்பான். இது வந்து அவங்க ரெண்டு பேருக்கு ஸ்பெஷலா பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. இடையில வந்து உசப் வந்து நின்றுட்டு இருப்பான். உசப்பு, உனக்கு வந்து வெளியில இருக்கு, இங்கெல்லாம் உனக்கு எதுவும் இடம் இல்லை சரியா, உனக்கு வெளியில சாப்பாடு செஞ்சிருக்கேன் பாரு, அதை போய் நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இதை கேட்டுட்டு உசப் வந்து வெளியில போறேன்னா சொல்லிட்டு ஓடி போயிடுவான். அதே வந்து சாஞ்சி கேட்பான், எங்க லூஃபியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. லூஃபியா எனக்காக தண்ணி எடுக்கிறதுக்காக அங்கே போயிருக்கான், சைக்கிளிங் பண்ண போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பார்த்தா ஒரு சவுண்டு கேட்கும். அந்த சவுண்டு கேட்டதுனால லூஃபி வெளில வருவான். அந்த சைக்கிளிங் பண்ற மிஷினே உடஞ்சிருக்கும். உசோப் இதை பார்த்துட்டு, நானே அதை வந்து ஒட்டு போட்டு வச்சிருந்தேன், அதை ஏன்டா உடச்ச நீ அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் சரி பண்ண பார்ப்பான். பட் சரி பண்ண முடியாது. நாமி கடுப்பாயிரே, உனக்கு ஹெல்ப் பண்ண சொன்னா உன்னோட பவர் கொண்டு போய் அதில் காட்டி விட அப்படின்னு சொல்லிட்டு லூஃபியை போட்டு அடிச்சு வெளுத்து வாங்கிட்டு இருப்பா. இதை எல்லாத்தையும் நாமே பார்த்துட்டு, இங்க எப்போதுமே இப்படிதான் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். உடனே நாமே வந்து, நீ இனிமேல் எனக்கு ஹெல்ப் பண்ணவே வேணாம் லூஃபி அப்படின்னு சொல்லிட்டு உசோப் சொல்லுவான். இந்த மிஷின் வந்து சரி பண்றதுக்கு இன்னும் நிறைய டூல்ஸ் வேணும், அது இருந்தால் மட்டும் தான் சரி பண்ண முடியும்னு சொல்லிட்டு நாமே சொல்லுவா. உசோப் நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. உசோப் ஒரு சைடு கத்த ஆரம்பிச்சிருவான். என்னாலாம் உனக்கெல்லாம் வேலை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் வந்து உசோப் பைரட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த டைம் வந்து நிவி வந்து மேலே பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. பார்த்தா பேப்பர் வந்திருக்கும். நாமே சொல்லுவா, காலையில வரக்கூடிய பேப்பரு இப்போ மதியம் வந்திருக்கு, இதுக்கு நான் பேப்பரே வாங்காம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நிவி சொல்லுவா, கிராண்ட் லைன்ல பேப்பர் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம், உனக்கு வந்து கிடைச்சிருக்கு, சந்தோஷப்பட அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. நாமே வந்து அதை படிச்சிட்டு இருப்பா. அந்த டைம் வந்து எதையோ உன்னை பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆயிடுவா. ஷாக் ஆகிட்டு அப்படியே பேப்பர் திருப்பிட்டு இருப்பாளா. ஏதாச்சும் நிவி பார்த்துட்டு ஏதாச்சும் ஆயிருக்கானாமே அப்படின்னு கேட்பான். இல்லை அப்படின்ட்டு இருப்பானா. உடனே லூஃபி அந்த பேப்பர் எட்டி வைப்பான். பார்த்தா வந்து கோபியோட எல்மோவோட போட்டோ இருக்கும். இதை பார்த்துட்டு லூஃபி உடனே சொல்ல ஆரம்பிச்சிருவான், இவங்க யாருன்னு தெரியுமா, வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஜோரோ கிட்ட. யாரா அது, இவங்க சாதாரண ஒரு நேவில வேலை பார்க்குறவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு நாமே ஒரு சைடு சொல்லிட்டு இருப்பா. இல்ல அது வந்து நம்ம ஆடு, அவன் தான் என் ஃப்ரெண்டு கோபி, வேற லெவல் பண்ணுவான் தெரியுமா அவன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. ஆமா ஆமா அந்த பொடியும் தானே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோரோ ஒரு சைடு சொல்லிட்டு இருப்பான். அந்த டைம் வந்து அது என்ன சொல்லி படிச்சு காட்டு அப்படின்னு சொல்லி நாமிட்ட சொல்லிட்டு இருப்பாளா. நாமே உடனே அதை படிச்சு பார்த்துட்டு, கார்ப் வந்து மேக்ஸ் மார்க்கனை பிடிக்க போகும்போது வந்து இவங்க ரெண்டு பேரும் பிரச்சனை பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்து கார்பே வந்து இவரை கூட்டு வந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் கூட்டு வந்து நான் ட்ரைனிங் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சீன்லேயே வந்து கோபி எல்மா போய் என்ன காட்டுறாங்க, இவங்க ரெண்டு பேரும் அடிச்சு ஓடிட்டு இருப்பாங்க. என்னடா இப்படி மோசமா ட்ரைனிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, கயிறு ஏறுறது, பஞ்சு புஷ்அப் எடுக்கிறது, அதுவும் 2 விரல புஷ்அப் எடுக்கிறது, ரன்னிங் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ட்ரைனிங் இருக்கும். டேய் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங் ஆகணும்டா, அதுக்கு முன்னாடியே நம்ம இங்கே வந்துட்டோம்டா அப்படின்னு சொல்லி எல்மோ ஒரு சைடு கத்திட்டு இருப்பான். பேசாம நான் இங்கேருந்து கிவ் அப் பண்ணிட்டு நான் இங்கேருந்து கிளம்பலான்னு இருக்கேன், நீ என்ன சொல்ற கோபி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பானா. கோபி வந்து, இல்லடா என்ன முயற்சி பண்ணாலும் நம்மளுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அந்த வாய்ப்பை வந்து நான் தவற விட மாட்டேன், கண்டிப்பா இந்த வாய்ப்புல வந்து ஜெயிச்சே தருவான் அப்படின்ட்டு இருப்பானா. நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்மோப்ப கிளம்பும். அதோட கோபி வந்து பிடிச்சி அவனை இழுத்து, டேய் இங்க வர்றதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கோன்னு தெரியும், உங்க அப்பாவை பீட் பண்ணணும்னு சொன்னதானே, அதனால வந்து உருப்படியா இங்க ட்ரைனிங் எடுத்து இருக்கிறதுலே இந்த ஹை நேவி ஆளா மாற பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உங்க அப்பாவை பீட் பண்ணுன்னு சொன்னீங்களா, அதை பண்றா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே வந்து லூஃபியை நினைச்சு பார்ப்பான், நீ வந்து தோக்குற வரைக்கும் முயற்சி பண்ணிட்டே இருக்கணும், சப்போஸ் தோத்தாலுமே திருப்பி திருப்பி முயற்சி பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோபி ஒரு சைடு பேசிட்டு இருப்பானா. அந்த டைம் பார்த்தா பின்னாடி கார் வந்து நின்றுட்டு இருப்பாரு. டேய் இது தானே உங்களுக்கு லாஸ்ட் ஒன்னு, நீங்க இருந்து போறீங்களா இல்ல இங்கே இருந்து இருக்கீங்களா அப்படின்னா. அது மட்டும் இல்லாம தலையோட சேர்த்து ரெண்டு பேருக்கும் 2 அடியா ஒண்ணு போட்டு விடுவாரு. போட்டு விட்டு, நீங்க என்னடா இங்க இருக்கீங்களா இல்ல இங்க இருந்து கிளம்புறீங்களா அப்படின்னு கேட்டு இருப்பாரு. கோபி உடனே கத்த ஆரம்பிச்சிட்டான், நான் இங்கதான் இருப்பேன், பெரிய நானும் கேப்டன் ஆவா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உங்களை மாதிரியே ஆவா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. இதெல்லாத்தையும் அவர் கேட்டுட்டு மனசுக்குள்ளே சிரிச்சிட்டு இருப்பாரு. எல்மா போவோம், ஆமா நாங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. சரி ஓகே, இதுதான் உங்க முடிவுனா எல்லாத்தையும் வந்து கத்துக்க ட்ரை பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் துரத்து விட்டுருவாரு. அப்புறமேட்டு அவர் சொல்லுவாரு, இவங்க எல்லாம் கண்டிப்பா பெரிய ஆளா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த கடையில இருக்க சின்ன பொண்ணை தான் கட்டுவாங்க. நிறைய நாளுங்களாம் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, கார்ப் வந்து கூட்டு போயிட்டாரு கோப்பியும் எல்மா போவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சின்ன பொண்ணு தான் கடுப்பாயிரும். அவன் வந்து அங்கேயிருந்து ஓடி வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவான் நேவேலுங்கள்லாம். நான் வந்து அவங்க கூட எவ்வளவு சந்தோஷமா விளையாண்டேன் தெரியுமா, எவ்வளவு ஜாலியா பேசிக்கிட்டு இருந்தோம், பட் ஆனா இப்ப யாருமே இல்ல, எல்லாத்துக்குமே நீங்க தான் காரணம், அவங்க வந்து என்கிட்ட ஒரு குட் பை கூட சொல்லாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவன் பாட்டுக்கு அடிச்சிட்டு இருப்பா. இதை வந்து எல்லா நேவேலுங்களும் பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்க அம்மா வேற கேட்பாங்க, கார்ப் வந்து இருக்கிறதே பெரிய ஆளு தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா மெரைன்ல அவங்க உடனே சொல்லுவாங்க, ஆமா அவர் வந்து வைஸ் கேப்டனு, அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ கோபி எல்மா போய் தான் காட்டுவாங்க, இவங்க ரெண்டு பேர் தொடச்சிட்டு இருப்பாங்க எல்லா இடத்தையும். டேய் இங்கேயும் இதே வேலை தாண்டா கொடுக்குறாங்க, அதுக்கு நம்ம பழையபடி அங்கேயே கூட போயிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான்.
அப்ப எல்மப்போ சும்மா இல்லாம, "டேய் அந்த கார்ப்ப மட்டும் என் கையில கிடைச்சானா வச்சுக்கேன்டா" அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லிட்டு இருப்பான். பார்த்தா பின்னாடி கார்ப் வந்து நின்னுட்டு இருப்பாரு. 2 பேரையும் போட்டு இந்த துணியெல்லாம் துவைங்கடா அப்படின்னு சொல்லிருவாரு. அவங்களும் துணிய துவைச்சிட்டு இருப்பாய்ங்க. அப்ப நைட்டு உட்காந்து பேசிட்டு இருப்பான் எல்மப்போ. "நான் இங்கேருந்து பேசாம கிவ் அப் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடலான்னு பார்த்துட்டு இருக்கேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து கோபி சொல்லுவான், "ஒழுங்கா படிக்கிற வேலைய பாரு. நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளும் வந்து பெரிய நேவி ஆஃபீஸர் ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே வந்து எல்மப்போ சொல்லுவான், "டேய் இதெல்லாம் பண்றதுனால வந்து எதுவுமே ஆகப் போறதில்ல. நான் இங்கேருந்து கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. "எங்கடா கிளம்புற? தூங்க போறியா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். "நான் எதுக்குடா தூங்க போகணும்? நான் வந்து உண்மையான மெரைன் ஆகப் போறேன்டா. நான் வந்து ட்ரைனிங் எடுக்க போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். "டேய் விளையாடாத, தூங்க தானே போற" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பானா. "இல்லடா நான் கண்டிப்பா வந்து ட்ரைனிங் எடுத்து பெரிய நேவி ஆஃபீஸரா ஆவேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். "பொய் சொல்லாத, விளையாடாதடா, உன்னால முடியாது" அப்படின்ட்டு இருப்பானா. "உன்னால முடியல அப்படின்னா முடியிற வரைக்கும் ட்ரை பண்றா" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இதை எடுத்து வந்து கோபி கேட்க கேட்க வந்து அவனுக்கு வந்து லூஃபியோட ஞாபகம் தான் வரும். எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, "சரி ஓகேடா நானும் வரேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு கோபி ஒரு சைடு கிளம்பிட்டு இருப்பான். "வா 2 பேரும் போய் ட்ரைனிங் எடுக்கலாம்னு சொல்லிட்டு." எல்மப் வந்து "நான் முன்னாடி போறேன்" அப்படின்னோன்னா, "இல்லடா இருடா நானும் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு கோபி ஒரு சைடு சொல்லிட்டு, "சரி ஓகே வா கிளம்புவோம்" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த டைம் கூட அவனுக்கு திருப்பி திருப்பி லூஃபியோட ஞாபகம் தான் வரும். லூஃபி சொன்னது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, "சரி ஓகே என்னால முடிஞ்சதை நான் பண்ணுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு கோபி வந்து அவனும் வந்து அழ ஆரம்பிச்சிருவான். அழுதுட்டு அதுக்கப்புறம் "நானும் கிளம்பி வரேன்டா" அப்படின்னு சொல்லி அவனும் ஒரு சைடு கிளம்பி போயிட்டு இருப்பான். அப்ப அதுக்கப்புறம் சொல்லுவான், "நம்ம வந்து இருக்கிற எல்லா ட்ரைனிங்கும் எடுக்கிறோம்டா. நம்ம வந்து பெரிய நேவி ஆஃபீஸர் ஆகணும். அதுதான் நம்மளோட ட்ரீம். அதை நோக்கி தான் நம்ம போகணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருப்பானா. இதெல்லாம் சொல்ல சொல்ல அவனுக்கு திருப்பியுமே இந்த லூஃபியோட ஞாபகம் தான் வரும். "லூஃபி நீனும் இதுதானே ஆசைப்பட்ட. நான் கண்டிப்பா வந்து ஒரு பெரிய நேவி ஆஃபீஸரா வருவேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். "சரி ஓகேவா ட்ரைனிங் எடுக்கான்னு" சொல்லுவாங்க. பார்த்தா வந்து வெளியில கிரவுண்ட்ல ஓடிக்கிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையும் வந்து கார்ப்போட அசிஸ்டன்ட் ஒருத்தவன் உட்காந்து பார்த்துட்டு இருப்பான். "இவங்கெல்லாம் என்னடா பண்ணிட்டு இருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு. "இவங்க அப்படி என்னதான் ட்ரைனிங் எடுக்கிறாங்க, எவ்வளவு நாள் தான் தாங்குறாங்கன்னு சொல்லி பார்ப்போமே" அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சைடு உட்காந்து பார்த்துட்டு இருப்பாரு. பார்த்தா இவங்க 2 பேரும் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த டைம் வந்து கார்ப் வந்து இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு வேற இருப்பாரு. காலையில வேலை பார்க்கறது, ராத்திரி ட்ரைனிங் எடுக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ இது பண்ணிட்டு இருப்பாங்க. எப்படியாச்சும் நம்ம ஸ்ட்ராங் ஆகியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. டைம் வந்து யாரோ பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கும். என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா வந்து லூஃபியோட போஸ்டெல்லாம் பத்தி பேசிட்டு இருப்பாங்க. "டேய் இவனுக்கு 30 பில்லியன் பெரிஸ் கொடுத்துருக்கான், வந்து ரொம்ப டேஞ்சரா இருக்கான். இவன் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணியே ஆகணும். இவனை பிடிச்சே ஆகணும். இவன் எங்க இருக்கான்னு வேற தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கிராண்ட்லைன்ல தான் இருப்பான். கண்டிப்பா நம்ம அவனை பிடிச்சி எக்ஸிக்யூட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு இருப்பானா. இது எல்லாத்தையும் வந்து கோபி கேட்டுட்டு கோபி சொல்ல ஆரம்பிச்சிருவான். "டேய் லூஃபி வந்து கொல்லக்கூடாதுடா. லூஃபி வந்து எவ்வளவு நல்லவன் தெரியுமா" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து வாயை வச்சிருவான். "டேய் லூஃபியை பத்தி இங்க பேசாத. லூஃபி உன் ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது இப்ப. நேவிக்கும் பைலட்டுக்கும் வந்து எப்போதுமே செட் ஆகாது. அவன் ஆல்ரெடி ஒரு பைலட்டு. அதனால இதெல்லாம் தெரிஞ்சுனா உன்னை நேவியை விட்டு துரத்திடுவான்டா" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இருந்தாலும் பரவாயில்ல, லூஃபி வந்து என்னோட ஃப்ரெண்டு. அவன் எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டான். அவனை வந்து எதுக்காக வந்து இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இது மட்டும் கார்ப்புக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. பார்த்தா பின்னாடி தான் நின்னுட்டு இருப்பாரு. "என்ன சொன்ன? லூஃபி உனக்கு தெரியுமா? அவனை எப்படி உனக்கு தெரியும்?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பானா. "இல்ல இல்ல, எனக்கு தான் லூஃபி ஃப்ரெண்டு. இவனுக்கு லூஃபி ஃப்ரெண்டு இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். "யாருக்கும் ஃப்ரெண்டுன்னு கேட்கல, எப்படி தெரியும்னு கேட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் டெரரா பார்த்துட்டு இருப்பாரு. அப்ப வந்து "உனக்கு ஃப்ரெண்டுனா இவனுக்கும் ஃப்ரெண்டா தான் இருப்பான். நீங்க 2 பேருமே நேவிக்கு தேவையில்லாத ஒரு ஆளு" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரா. "இல்ல இல்ல, நாங்க வந்து கண்டிப்பா வந்து ஹெல்ப் பண்ணுவோம். நேவில தான் நாங்க வந்து ஜாயின் பண்ணுவோம்" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையும் வந்து கோபி கேட்டுட்டு, "இல்ல நான் மட்டும் வேணா இதை விட்டு வெளில போறேன். எல்மப்போக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. எல்மப்போ வேணா நீங்க வச்சுக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இது எல்லாத்தையும் வந்து கார்ப்பரேட் அசிஸ்டன்ட் வந்து ஒரு சைடு பார்த்துட்டு இருப்பாரு. எல்மப்போ உடனே சிரிச்சுக்கிட்டே, "டேய் அவர் என்ன சொல்றாரு உனக்கு புரியலையா? நீ நேவில இருக்க போறியா இல்ல நேவியை விட்டு வெளில போறியா அப்படின்னு கேட்கிறாரு" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. உடனே 2 பேரும் சேர்ந்துட்டு, "நாங்க வந்து நேவில தான் இருப்போம். நாங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஆளா இருப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. உடனே வந்து கார்ப் சொல்லுவான், "அப்ப என்னை வந்து அடிச்சு காட்டுங்கடா" அப்படின்னு இருப்பேன். 2 பேரும் போய் அடிக்கடியே போவீங்க. ஆனா மேல ஒரு அடி கூட படாது. அவர் எஸ்கேப் ஆயிட்டு 2 பேரையும் போட்டு பொளந்து வாங்கிட்டு இருப்பாரு. "டேய் முடியலடா" அப்படின்னு சொல்லிட்டு, "இருந்தாலும் நான் விட மாட்டேன், எந்திரிப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்திரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது எல்லாத்தையும் வந்து கார்ப்பை பார்த்து ஆச்சரியப்படுவாரு. "இவங்க என்ன இவ்வளவு இதா இருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா வந்து 2 பேரும் அட்டாக் பண்ண வந்துகிட்டே இருப்பாங்க. உடனே வந்து அவர் 2 பேரையும் அடிச்சு போட்டுட்டு, "டேய் நான் சொல்றத நல்லா காதுல வாங்கிக்கங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இதையும் வந்து அந்த அசிஸ்டன்ட் பார்த்துட்டு, "என்ன இவங்க விடாமுயற்சியா இருக்காங்க" அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பாங்க. பார்த்தா வந்து கார்ப் வந்து 2 பேரும் சேர்ந்து அடிப்பாங்க. ஆனா கார்ப்புக்கு ஒண்ணுமே ஆகாது. அவர் உடனே வந்து 2 பேரையும் அடிச்சுப்புட்டு, "டேய் நான் இப்ப சொல்றத நல்லா காதுல வாங்கிக்கோங்கடா. இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். உங்களுக்கு அந்த ட்ரைனிங் இல்லாம தனியா ஒரே ஒரு ட்ரைனிங் இருக்கு. ஸோ அதனால வந்து அந்த ட்ரைனிங்ல வந்து சாட்டிஸ்ஃபை பண்ற வேலையை பாருங்க. உங்க ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரா. இதை எல்லாத்தையும் வந்து எல்லாரும் கேட்டுட்டு, "சரி ஓகே நாங்க வந்து கண்டிப்பா வந்து இந்த ட்ரைனிங் எடுத்துக்கிறோம்" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். கோபியும் எல்மப்பாவும். இதோட கார்ப் வந்து, "நான் வந்து நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். பட் ஆனா அந்த தப்பெல்லாம் இப்ப நான் திருத்திக்கிறேன். என்னோட புதுசா இருக்கக்கூட சக்சஸார வந்து நான் தேடிட்டு இருக்கேன். அதுல கண்டிப்பா இதுல எவனோ ஒருத்தவன் தான். அவனை நான் வந்து இது பண்ணியே ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா.
எல்லாத்தையும் வந்து அது அசிஸ்டன்ட் பார்த்துட்டு நம்ம கார்ப் கேப்டனா இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு, பெரிய ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு சைடு ஆச்சரியமா பார்த்துட்டு இருப்பான். உடனே லூஃபி எல்மப்போ வந்து சல்யூட் அடிச்சுட்டு அவங்க 2 பேரும் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சுப்பாங்க. அந்த டைம் வந்து அந்த அசிஸ்டன்ட் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாரு. நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன்டா, அவங்க டேலண்ட் வந்து வளர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாத்தையும் கார்ப்பை பார்த்துட்டு இருப்பாரு. நாமி வந்து எதையும் எந்திரிச்சு அந்த பேப்பரை பார்த்துட்டு இருப்பா. பார்த்துட்டு அதை கொண்டு போய் ஒரு லாக்கர்ல வச்சிருவா. லாக்கர்ல வச்சுட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாளா. அப்ப லூஃபி வந்து ஒரு சைடு கத்திட்டு இருப்பான், என்னை விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. இதோட இந்த எபிசோட் முடியுது guys.